கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ஃபார்மிங் பண்ணாமலே இருந்தோம். ஏன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், இது ஒரு மெயின் ரீசன். எப்படி மிஸ்ட்டு அப்படியே க்ளவுட்ஸ் ஃபுல்லாக மூடிடுச்சு பாருங்கள். இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ஃபீட் மட்டும்தான் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். கரெக்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு மூடிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து நெருப்பு போட்டிருக்கோம் பாருங்கள், தெரியுதா போக போகுது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஒரு கரடி வந்து இந்த வழியாக வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ அது நெருப்பெல்லாம் இங்கே எரியறது பார்த்தோன்னா அது அந்த பக்கம் அப்படியே போயிடும். ஓகேயா? ஸோ இப்போது ஒரு வேளை இந்த மாதிரி மிஸ்டாக இருக்கும்போது நமக்கு வந்து முன்னாடி என்ன இருக்குது என்ன வந்திருக்குன்னு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை நாள் ஃபார்மிங் நான் வந்து உங்களுக்கு கரடி காமிச்சிருப்பேன், காட்டெருமை காமிச்சிருப்பேன், மான் வந்துட்டு போது அதை காமிச்சதில் மான், அப்புறம் வந்து பார்த்தா யானையை கூட காமிச்சிருக்கோம். ஓகே? ஸோ இது எதுவுமே அந்த பக்கம் நின்னால் நமக்கு வந்து இங்கே தெரியவே தெரியாது. ஓகே? ஸோ நான் இங்கே வந்து இப்போ நான் ஹைட்டான இடத்துல இருக்கேன், எனக்கு கீழே பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியுது. நம்ம கீழே போயிட்டோன்னு வைங்களேன், இந்த இதில் வந்து ஒன்றுமே தெரியாது. ஓகே? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரீசன். ஸோ இங்கே வந்து இந்த சர்க்கிள்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு நம்ம ஒரு 1-2 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து வேறு யாருமே இங்கே இல்லை. இந்த காட்டுக்குள்ளே நம்ம மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று இதாகி நம்ம சவுண்டு போட்டாலும் யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த சவுண்டு யாருக்குமே கேட்காது. ஏன்னா இந்த ரேடியஸில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்த இதனால தான் ஸோ ஒரு டைம் வந்து யானை வந்து ஃபுல்லாகவே இங்கெல்லாம் காலி பண்ணிடுச்சு. ஃபுல்லாக யானை வந்து எல்லாமே காலி பண்ணிடுச்சு. திருப்பி நாங்கள் பண்ணோம், மறுபடியும் வந்து யானை வந்து இது பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது ஃபார்மிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணதே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃபார்மிங் நம்ம பண்ணல. ஸோ என்னென்னா இப்போ இன்றைக்கி நம்ம ஊட்டிலலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து போடுறோன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பாதுகாப்பெல்லாம் தேவை. ஓகே? ஸோ இப்போ நான் இது போடுறேன்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவகேடோ காடமன் போடுறேன். ஸோ அவகேடோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு வர்றதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகிடும், 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆகிடும் பழம்லாம் வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து செடியை மட்டும் அப்படியே பாதுகாத்துட்டு வந்தால் போதும், தண்ணியெல்லாம் விட்டுட்டு. காடமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பூவிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஏலம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்னா இப்போ ஏலம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் சாப்பிடாது.